ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. அண்ணாமலை அண்ணன் வீதலீடர்ஸ் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சென்னையில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நடத்துறாரு. ஏன்னா அண்ணாமலை அண்ணன் அவர்கள் வந்து பொள்ளாச்சியில் ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பொழுது அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா, அண்ணாமலை அண்ணன் அவர்கள் வந்துட்டு கொங்குக்குள்ளேயே சொர்க்கம் பார்க்குறாரு, அவருக்கு கொங்கு பகுதியில் மட்டும்தான் கூட்டம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து அண்ணாமலை அண்ணன் அவர்கள் வந்துட்டு தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரியிலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணார். இப்போ அதை தொடர்ந்து இப்போ சென்னையில் ஒரு பேரணி நடத்துகிறாங்க. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, எல்லா வயசு தரப்பட்ட மக்களும் வந்திருப்பாங்க தன்னெழுச்சியாக. இப்போ நம்ம ஒரு கட்சின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருந்தோம்னா, அவங்க ஒன்றிய செயலாளர்கிட்ட சொல்லியோ, நகர செயலாளர்கிட்ட சொல்லியோ, கிளை செயலாளர்கிட்ட சொல்லியோ அவங்க ஆர்கனைஸ் பண்ணி 1000 பேர் 2000 பேர் ஒவ்வொருத்தரும் கூட்டு வந்திருப்பாங்க. இங்கே வந்தவங்க எல்லாருமே அவங்களா ரெடியாகி அவங்களோட டைம் ஒதுக்கி வந்திருக்காங்கன்னா இது பெரிய விஷயமா தான் பார்க்குறேன் நான். ஏன்னா யாருமே ஆர்கனைஸ் பண்ணாமல் தன்னெழுச்சியாக ஒரு இடத்துக்கு வரது பெரிய விஷயம் இல்லை. அப்போ அண்ணா வந்துட்டு சென்னையில இவ்வளோ கூட்டம் காட்டுறாருன்னா சக்ஸஸ் தானே. ஏன்னா அண்ணாமலை பின்னாடி வந்துட்டு 30 வருஷமா சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது. அண்ணாமலை பின்னாடி வந்துட்டு 70 வருஷமா இருக்கக்கூடிய கட்சி கிடையாது. அவர் பின்னாடி வந்துட்டு எந்த ஒரு கட்சி பேக்ரவுண்டும் இல்லாம அவர் பின்னாடி இருக்கக்கூடியது அண்ணாமலை வந்தாருன்னா நல்லது பண்ணுவாரு அப்படின்னு நம்பக்கூடிய மக்கள் மட்டும் தான் இருக்காங்க. ஆனா இப்போ நாங்க சொல்லுவோம்னா, இப்போ நீங்க அண்ணாமலை கூட கூடிய யங்ஸ்டர்ஸ் நீங்க யாரை கூப்பிட்டு எந்த பொலிட்டிக்கல் மேட்டர் நீங்க கேட்டாலும் தெளிவா பேசுவாங்க. மற்றவர்களுக்கும் இளைஞர் கூட்டம் இருக்கான்னு கேட்டால் இருக்குதான். சில போனால் அண்ணாமலையோட அதிகப்படியான இளைஞர் கூட்டம் இருக்கான்னு கேட்டால் நிதர்சனமான உண்மை இருக்குதான். ஆனால் அவங்க இருக்கக்கூடிய அரசியல் தெளிவும் அண்ணாமலையான கூட இருக்கக்கூடிய இளைஞருக்கு உண்டான அரசியல் தெளிவும் உங்களுக்கு வேறுபடுத்துவீங்க. அவங்க நீங்க எதுக்காக ஒருத்தர் ஓட்டு போறீங்கன்னு கேட்டால் பதில் சொல்ல தெரியாது. ஆனால் நாங்கள் எதுக்காக அண்ணாமலையான கூட இருக்கோம், நான் வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா அண்ணாமலையான இப்போ மட்டும் கிடையாது, முதலேருந்தே அண்ணா சொல்றதுன்னா என்னோட லட்சியம் வந்துட்டு தமிழகம் முழுக்க 1.5 லட்சம் தலைவர்களை உருவாக்கணும். ஏன்னா கிளை மட்டத்திலிருந்து ஒவ்வொருத்தரும் தலைவராக உருவாகி நீங்க பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆகணும். அப்பதான் ஒரு மாற்றம் வரும். ஏன்னா அண்ணாமலையான சிஎம் ஆனா மட்டும் நாளைக்கே சேஞ்சஸ் வராது. அப்படிதான் ஒருத்தர் இன்னைக்கு வந்திருக்கிறாரு. ஒருத்தர் சிஎம் ஆனா மட்டும் வராது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும், அதாவது கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து மாற்றம் வரணும். அப்போ அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். அதுதான் அண்ணாமலை என்ன எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ போன மாசம் எடுத்துருந்தீங்க ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா கொண்டு வரணும்னு இருப்பாரு. இந்த மாசம் வந்து என்விரான்மெண்டலுக்காக கொண்டு வராரு. இது அரசியல் கூட எப்படி இம்பாக்ட் ஆகுது? இப்போ நீங்க மற்ற அரசியல் கட்சினா நிறைய பேர் கேட்பாங்க, அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு அண்ணாமலை சொன்னாரு, அவர் வந்து ட்ரக்ஸுக்காக பேரணி நடத்துறாரு, இங்க வந்துட்டு என்ன என்விரான்மெண்ட்டுக்காக நடத்துறாரு. இது அரசியல் எப்படி ஆகுது? இதனால நாம எப்படி பாதிக்கப்படுறோம்? இது நல்லா இருந்துச்சு நாம எப்படி பயணம் வர்றோம்னு பசங்களுக்கு இப்ப தெரியும். நீங்க யாரும் ரேண்டமா கூப்பிட்டு கேட்டா எதுக்காக என்விரான்மெண்ட் நம்மளுக்கு முக்கியம்னு கேட்டா பதில் சொல்லுவாங்க. இதே மற்ற பசங்க இருப்பாங்க, மற்ற கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், ஆண்டுகிட்டு இருந்த கட்சியாக இருக்கட்டும், மேல ஆளுற கட்சியாக இருக்கட்டும், அவங்ககிட்ட கூப்பிட்டு எதுக்காக என்விரான்மெண்டலுக்காக ஒரு இஷ்யூ எடுத்து பண்றீங்க அப்படின்னு கேட்டா அவங்க எந்த அளவுக்கு பேசுவாங்க நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஆனா இங்க இருக்கிற 100%ல எல்லாருமே பதில் சொல்லுவாங்க. அதுதான் அண்ணாமலை என்ன கொண்டு வந்தது. அண்ணாமலை என்ன பாஜக பி டீம், டிஎம்கே பி டீம், டிவிகே பி டீம், நாம் தமிழர் பி டீம், இன்னும் எத்தனை பி டீம் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ அண்ணாமலை என்னதான் பண்ணணும்? இப்போ அண்ணாமலை என்ன பாஜக பி டீம்னு டிவிகேயும் டிஎம்கேயும் சொல்றாங்க. இப்போ பாஜக தரப்புல அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு டிஎம்கே பி டீம்ன்றாங்க. இப்போ நாங்க தான் கேட்கிறோம், இப்போ அண்ணாமலை பின்னாடி எந்த கட்சியும் கிடையாதுல்ல. அண்ணாமலை மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏதாச்சும் நடவடிக்கை எடுங்க, இப்போவாச்சும் நடவடிக்கை எடுங்களேன். மத்தியிலே நாங்கள் ஆட்சியில் கிடையாது, மாநிலத்தில் ஆட்சி கிடையாது. அப்போ யாரோட பி டீம்னா அப்படி அண்ணா என்ன ப்ரூவ் பண்ணணும்? நேற்று விஜய் அவர்களை வந்துட்டு நயனார் அவர்கள் தவறாக பேசும்போது முதலாள குரல் கொடுத்த அரசியல் கட்சி தலைவர் யாரு? அண்ணாமலை அவர்கள் தான். அதை தொடர்ந்து தான் பாஜக இருக்கக்கூடிய கஸ்தூரி அவர்களும் சரி, குஷ்பா அவர்களும் சரி, அதுக்கப்புறம் தான் அறிக்கை கொடுக்குறாங்க. அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் பாஜக இருக்கும்போது கூட கரூர் ஸ்டாம்ப் எடுக்கும்போது விஜய் அவர்களுக்காக நியாயமான முறையில் குரல் கொடுத்தாரு. அப்போ அண்ணாமலை அப்பவே டிவிக்கு சப்போர்ட் பண்ணாரா? இல்ல. அப்போ யார் எங்க தப்பு பண்றாங்களோ அவங்களுக்கு எதிர்த்து பேசுறாரு, யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு ஆதரவா பேசுறாரு. அவரோட ஸ்டாண்ட் இதுல தெளிவா இருக்கு. இப்ப அவர் அரசியல் கட்சி தலைவரே கிடையாதுங்களே. இப்ப அண்ணாமலை அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அவர் நின்னாலும் குத்தன்றாங்க, படுத்தாலும் குத்தன்றாங்க, அவர் பேசினாலும் குத்தன்றாங்க, பேசாட்டியும் குத்தன்றாங்க. இப்ப கோயம்புத்தூர் விஷயத்துக்கு ஏன் பேசல, கள்ளக்குறிச்சி விஷயத்தை ஏன் பேசலன்னு போன வாரம் போட்டு அடிச்சாங்க. இப்ப வந்து பேசுனா எதுக்கு இப்ப வந்து பேசுறாருன்றாங்க. அவர் என்னதான் பண்ணணும்னு சிலர் முடிவு பண்றதுக்கெல்லாம் பண்ண முடியாது. அவருக்கு என்ன தோணுதோ அவர் தான் பண்ணுவாருங்க. ஓகேண்ணா. என் பேரு ராசபாரதிக்கண்ணு. என் பேர் சாருலதா ராஜ்கோபால். நான் வெஸ்ட் மாம்பலமில் இருக்கேன். அண்ணாமலைஜி ரொம்ப பிடிக்கும். என்னோட புள்ள மாதிரி நினச்சிட்டு அவர்கிட்ட அவ்வளோ வருது. நிறைய தடவை மீட் பண்ணியிருக்கேன். அவர் எங்கே பார்த்தாலும் என்னை இது பண்ணுவார். நல்லபடியாக வரணும் அவர். அதுக்காக தான் நம்ம எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம வந்து கட்டாயம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் தேவைங்கிறதுனால தான் நாங்கள் எல்லோரும் சப்போர்ட்டுக்காக வந்திருக்கோம்.
அவர் கண்டிப்பாக அவர் நல்ல ஒரு ஆட்சி கொடுப்பார். பின்னாடி அவர் வந்து ஜெயிச்சு வந்து நல்ல ஒரு ஆட்சி கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்குது. எல்லாரும் அதை நம்ம அதுக்காக தான் ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எங்களை சுற்றி இருக்கிறவங்க, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ப்ரே பண்ணிட்டு இருக்கோம் அவருக்காக தான். நான் கோயம்புத்தூரில் அவர் வந்து எலெக்ஷனில் நின்ற போது கூட அப்போ போய் அங்கேயும் போய் பார்க்கறதுக்கு போயிருந்தேன் அவரை. இன்ஃபேக்ட் அவருக்கு பிரசாதம்லாம் கொண்டு போய் கொடுத்து எல்லாம் பண்ணேன். ஸோ எங்கே இருந்தாலும் அவருக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் அவரால் நமக்கு கிடைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நிச்சயமாக எனக்கு உண்மையாக அதான் நான் நினச்சேன். இது வந்து அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இவர் வந்து முதல்ல வந்து இளைஞர்கள்ட்ட வந்து இந்த உணர்வு பூர்வமான ஒரு மாற்றங்களை கொண்டு வந்துட்டு, ஏன்னா எடுத்த உடனே கட்சின்னு போகாத இருக்கிறது இது ஒரு விதத்தில் நல்லது. ஏன்னா இந்த ஒரு ஏன்னா எப்படியான ஒரு அட்ராக்ஷன் வேணும். ஸோ இவரும் எல்லார் மாதிரியும் இல்லை. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு இது கொண்டு போகிறாரு. அட்லீஸ்ட் வந்து ஒரு சுத்தம் வேணும், இந்த மாதிரி ஒரு நல்ல சுகாதாரம், ஒரு சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணுங்கிறதெல்லாம் வந்து அந்த எண்ணங்களை வந்து இளைஞர்கள் மனதில் வந்து ஊன வச்சு அதுக்கப்புறம் அவர் கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு கட்சிங்கிறத. இந்த மெயின் டைம் சைமல்டேனியஸாக வந்து கட்சியை வந்து அந்த மெம்பர்ஷிப்பை கூட்டுறதுக்கும் அங்கே எல்லாரும் பாடுபட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக அது வந்து ஒரு ரீச் வரும். ஸோ முழுக்க அவர் என்னோட அபிப்பிராயம் என்னென்னா 50 லட்சம்னு ஒரு வெயிட் பண்ணாமல் ஒரு குறிப்பிட்டது அவரோட அந்த எய்மில் வந்து ஒரு 50% அல்லது ஒரு 60% வரைச்சி அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா நிச்சயமாக அது ஆகும். பட் அவர் வந்து நிச்சயமாக எல்லாரும் உணர்வு பூர்வமாக, அதாவது ஒரு உறுதியாக எல்லாரும் இருக்காங்களா, எல்லாரும் வந்து உண்மையாக உழைக்கிறதுக்கு மக்கள் மனசில், இளைஞர்கள் மனசில் அந்த எண்ணங்களை வந்து நல்ல உந்து சக்தி என்னென்னலாம் பண்ணணுமோ அதை வந்து நல்லா இது பண்ணி ஒரு கரெக்டான ஒரு சேனலைஸ் பண்ணிட்டு அவர் கொண்டு வரதுங்கிறது உண்மையிலேயே நல்ல இது. நிச்சயமாக அந்த மாற்றம் வந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ள நல்ல டெவலப் ஆகிடும். ஒரு கட்சியாக வரைச்சே நிச்சயமாக இது டெவலப் ஆகி அடுத்த அந்த 5th இயர் வந்து அடுத்த எலெக்ஷனில் நிச்சயமாக அவர் ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. நான் நம்புறேன் அப்படின்னு உறுதியா. ஆடி மாதத்தில் வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்த ஆடியை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.